கோவை பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் மலைப்பாதையில் மலையேற்றத்தின் போது ஏற்பட்ட திடீர் நெஞ்சுவலியால் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் தகவல் அறிந்த கோயில் நிர்வாகம் மற்றும் மீட்புக் குழுவினர் டோலி தூக்கும் தொழிலாளர்களின் உதவியுடன் உயிரிழந்த மாணவர் முகேஷ்குமாரின் உடலை மீட்டு அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் இயங்கி வரும் கோழிக்கடையில் நுழைந்த மர்ம நபர் கல்லாப்பேட்டையிலிருந்து 15,000 ரூபாய் ரொக்கம், அரை பவுன் மோதிரம் மற்றும் ஊர்கணக்கு புத்தகங்களை திருடிச் சென்றுள்ளார். திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அத்திக்கானூர் கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வரும் சின்னதுரை என்பவரின் மகள் கீதா சுயேட்சை வேட்பாளராக 2 தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் தனது வாக்காளர் அடையாள அட்டை நீக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது, நீங்கள் இந்த தொகுதியில் குடியிருக்கவில்லை என்று பொய்யான தகவலை கூறி படிவம் நிரப்பப்பட்டு வேண்டுமென்றே தனது வாக்காளர் அடையாள அட்டை நீக்கப்பட்டுள்ளதாக கீதா குற்றம் சாட்டியுள்ளார். சரி சார், இது என்னுடைய வீட்டு பத்திரம். நாங்கள் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீட்டு பத்திரம் இது. அங்கே நாங்கள் கேஸ் எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய வீடு பார்த்துக்குங்க. ஓகே, இது என்னுடைய மின் கட்டண ரசீது, எது கரண்ட் பில் கட்டுறல அந்த வீட்டினுடைய ரசீது இந்த மாதம் வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கிறது. குடிப்பா, இது வீட்டு வர ரசீது. இப்ப இது எல்லாம் எப்படி, இது யாரு பார்க்கக்கூடியது? தாசில்தார். எப்படி இவங்களுடைய ஆலோசனை இல்லாம வள்ளி என்பவங்க அவங்களுக்கு எந்த அதிகாரம் எப்படி கொடுத்தாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்குதான் சட்டப்படி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். மதுரை மாநகர் மாவட்ட ரஜினி மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் ஒன்றிணைந்து வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் ரஜினி மன்ற நிர்வாகியான அழகிரி ஏற்பாட்டில் வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு மதுரை ஸ்டைலில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தர் அறிமுக கூட்டம் உத்தரமேரூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற வேட்பாளர்களுடன் காணொலி மூலம் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் அரவணைத்து வாக்குகள் சேகரிக்க வேண்டும் எனவும் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளையும் சந்தித்து தேர்தல் பணியாற்ற வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரில் இருந்து ஒசூர் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது பெங்களூரைச் சேர்ந்த முகமது அஸ்லாம் என்பவர் எவ்வித உரிய ஆவணங்களும் இன்றி 17,90,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொண்டு வந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக தலைமையில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் வேட்பாளருமான தமிமுன் அன்சாரி ஞானப்பிரகாசம் குளக்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த பொதுமக்களிடம் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடக்கு வேளக்குடி கிராமத்தில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதால் அதனை விரட்ட சென்ற நபரையும் நாய் கடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சாத்தனூர் குடிகாடு கிராமத்தில் கடந்த சில நாட்களாகவே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி சாத்தனூர் சிறுகன்பூர் சாலையில் காலி குடங்களை வைத்து அவ்வழியாக வந்த 3 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகன ஓட்டுநர் வெங்கட் என்பவரின் 2 கால் எலும்புகள் முறிவு ஏற்பட்ட நிலையில் 13 மாணவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர்.
பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வர்த்தக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டர்கள் கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு கடைகள் முன்பு போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையை உடனடியாக சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறு வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளித்து சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அனைவரும் வாக்களிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று பொன்னமராவதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இணைந்து வாகன பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் பொதுமக்கள் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அழகு நாச்சியம்மன் கோயில் வரை பேரணியாக சென்றனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே இளம்பிள்ளை சுண்டலி பெருமாள் கோயில் பகுதியைச் சேர்ந்த ஐயாவு என்பவருக்கு மோகன்ராஜ், ஜெயக்குமார், அருண் பிரசாத் என்ற 3 மகன்கள் உள்ளனர். இவர்களுக்குள் பாக பிரச்சினை காரணமாக கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் மோகன்ராஜுக்கு சொந்தமான இடத்தில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான பணிகள் நேற்று நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மோகன்ராஜின் சகோதரர்களான ஜெயக்குமார், அருண் பிரசாத் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களை வைத்து மோகன்ராஜ் வீட்டின் மீது கற்களை வீசியும் வீட்டின் கேட்டை அடித்து நொறுக்கியும் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் எம் பிரதாப் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர்கள் மற்றும் மாட்டு வண்டிகளில் வண்ண வண்ண கொடிகளை கட்டியும் மேலதாளம் முழங்கியவாறு தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக என் வாக்கு என் உரிமை என ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழகத்தில் RSS உள்ளிட்ட மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதால் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக நாகர்கோவிலில் காமராஜர் ஆதித்தனார் கழக தலைவர் சிலம்பு சுரேஷ் பேட்டியளித்துள்ளார். சிறுபான்மையினரை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் RSS வளரக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.